ஆகியோர்படி படம் வருவதற்கு முன்பாகவே கூலி 500 600 கோடி வரை வசூல் வேட்டை மாபெரும் சாதனை படைத்ததால் கதரும் ஹேட்டர்ஸ்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 வெளியாகும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஒர்க்லாம் இப்போ மும்முரமா நடந்து முடிஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில ப்ரொமோஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க சன் பிக்சர். அடுத்தடுத்த அப்டேட் வந்த வண்ணம் இருக்கிறது. இப்போ 21 அதாவது ஜூன் 21 தலைவருடைய கூலி படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. அதாவது சாட்டர்டேவில் உங்களுக்கு அதுக்கான அப்டேட் வரலாம், இல்லை பாடலாகவே வரலாம் அப்படின்னு இப்போ நிறைய திரைத்துறை வட்டாரங்கள் கூறுகிறார்கள். எது எப்படியோ இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஃப்ரீ பிஸ்னஸ், கூலி படத்துடைய ஃப்ரீ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 500 கோடி சொல்லியிருந்தோம்ல, இல்லைங்க இப்போ 600 கோடியா மாறி இருக்கு. ஏன்னா படம் வரவே இல்லை, அதுக்குள்ள என்னடா இது ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, படம் வர்றதுக்கு முன்னாடியே இது மாபெரும் சாதனையாக தான் பார்க்கப்படுகிறது. ஆமாங்க, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி தெலுங்குல பார்த்தீங்கன்னா அதாவது ஆந்திராவில் 600 கோடிக்கு விலை போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 20 கோடி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இப்போ 22 கோடியா இப்போ கேட்குறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. கேரளாவில் 20 கோடி தான், அது அப்படியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியில அங்கேயும் பார்த்தீங்கன்னா 3000 திரையரங்குக்கு மேலே ரிலீஸ் ஆகும் கூலி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா ஓடிடி அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு. இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு கணிசமான அமௌண்ட் தான் அங்கே விற்பனை ஆகும். கண்டிப்பா தெலுங்குல ஒரு 60 கோடினா அப்போ அங்க ஒரு 60 கோடி வச்சுங்க. அப்போ இது 60 120 ஆயிடுச்சுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு 20, ஓகே, 120 140. அப்போ கர்நாடகாவில் ஒரு 22, அப்ப 142, ஓகேங்களா. தமிழ்நாடு ரைட்ஸு கண்டிப்பா அவங்க யார் எடுக்கிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா அது ஒரு 100 கோடி, ஏன்னா தலைவருக்கு 100 கோடி அது வாஸ்தவம் தான். அப்போ 100 கோடி பிளஸ் இது 142, அப்போ 242, ஓகேங்களா. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 120 150 கோடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 120ஆகவே வச்சுக்குவோம். அப்போ 242 பிளஸ் இது 120, அப்போ 362, ஓகேங்களா. இதுவே பார்த்தீங்கன்னா 362 கோடி ஆயிடுச்சு. ஓவர்சீஸ்ல ஒரு 100 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 362 பிளஸ் 462, ஓகேங்களா. அதுக்கப்புறம் சேட்டலைட் ரைட்ஸ், அதாவது டிவி ரைட்ஸ் அது இருக்குல்ல, இந்த ஜியோ டிவிலாம் வாங்குவாங்க, அது தலைவருடைய படம்னால அது 100 கோடிக்கு மேலதான் வாங்குவாங்க. சரி, 100 கோடியாவே வச்சுங்க. அப்போ 562 கோடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஆடியோ ரைட்ஸ் வேற இருக்கு, 500 கோடிக்கு மேல இப்போ 600 கோடி கிட்ட இப்போ அடிச்சு தும்சம் பண்ணிருக்காரு நம்ம கூலி. இந்த படத்துடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா 400 கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா 400 கோடி பட்ஜெட்டா இருந்தாலும் அவங்க சன் பிக்சருக்கு லாபகரமான படமா தான் இது அமைஞ்சிருக்கு. இப்பவே பாத்தீங்கன்னா டேபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 560 கோடின்னு வச்சுக்கிட்டாலே 160 கோடிக்கு அவங்க லாபம் பார்த்தாச்சு அப்படின்றது. படம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க லாபம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் படம் எவ்வளவு வசூல் பண்ணுதோ இன்னும் அடிச்சு தும்சம் பண்ணும். என்னென்ன ரெக்கார்டுகள்லாம் படைக்க போகுது அப்படின்னு நினைச்சாலே கூஸ் பூம்ஸ் மூமெண்டா தான் இருக்கு. இப்போ ஹேட்டர்ஸ்லாம் கதற ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் இல்ல, அவங்க கூட நிறைய ஆக்டர்லாம் இணைஞ்சிருக்காங்க, அதனாலதான் இவ்வளோ வசூல் வருது, இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க, அதனாலதான் இப்போ சரித்திரம் படைக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் ஒண்ணு கிளியரா சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, நீங்க சொல்ற போல தலைவர் கூட மோகன்லால் இணைஞ்சிட்டாருப்பா ஜெயிலர்ல, ஓகே. அப்போ மோகன்லால் நிறைய படத்துல கேமியோல வந்திருக்காரு, ஏன் ஜில்லாவில் கூட வந்திருக்காரு. அப்ப அது பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சுதான், தோல்வி தானே தழுவிச்சு, வீரம் தானே நல்லா ஓடிச்சு, இருந்தாலும் அவ்வளவு வசூல் பண்ணிச்சா? இல்ல. அதே போலதான் அவருடைய படங்கள் நேரடியாவே தமிழ்ல வந்திருக்கு. சிறைச்சாலை போன்ற படங்கள்லாம் எங்க அவ்வளவு ஹிட் அடிச்சுது. இதுல சும்மா ஒரு சீன்ல வர்றாரு, அவ்வளவுதான ஒழிய அவரு தனியா நடிச்சா அவ்வளவு அமௌண்ட் வராதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. அது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம். அதாவது நெல்சன் அவர்கள் ஏன் இவங்களெல்லாம் கொண்டு வந்து இதுல இறக்குறாரு அப்படின்னாக்கா,
இப்போ தலைவர் எவ்வளவு பெரிய மாசு, அந்த மாசுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ண வர்றாங்கன்னா அவங்க வந்து கெத்தா இருக்கணும். அந்த மாதிரி ஆட்களை தான் கொண்டு வந்து இறக்குறாரு. அதுதான், அதுக்காக தான் அந்த சீனை ஒழிய இவங்க தலைவர் வந்து பிசினஸ்க்காக தான் இப்படி ஆளை இறக்குறாரு, எல்லா மொழியில இருந்து தூக்கிட்டு வந்து போறாரு, அப்படி கிடையாது. அவங்களுக்கு அந்த கெத்து காட்ட முடியுமா? யாரால கெத்து காட்ட முடியும்? அவங்க வந்து இறக்குறாங்க. ஓகேங்களா? இதுதான். இது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ராதா ரவியே இப்போ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு. அதாவது தலைவர் கூப்பிட்டு நீங்க தான் என்ன அடிக்கணும், அடிக்கிறப்பல இருந்தா தான் மக்கள் ஏத்துப்பாங்க. மத்த 2, 3 வில்லனை சொன்னாங்களாம். அப்போ அவங்க என்ன அடிச்சா மக்கள் ஏத்துப்பாங்களா? ஆமா, கண்டிப்பா. அப்போ நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு. இதுதான் உண்மை. அதாவது தலைவர்கிட்ட இருக்கணும்னா, தலைவர் கூட நடிக்கணும்னா அவங்க கெத்தா இருக்கணும். அப்பதான் மக்கள் ஏத்துப்பாங்க. உங்களுக்கு ஒண்ணுமும் புரியலன்னா நான் வந்து உங்களுக்கு இன்னமும் சொல்றேன். அதாவது ராவணன் ஒரு படம் ஷாருக் கான் எடுத்திருந்தாரு. அது தலைவர் ஒரு சீன்ல அது கேமியோ தானே. அப்போ அந்த சீன் நடிச்சாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஏன் அங்க பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கல, ஏன் ஓடல சொல்லுங்க. அது வந்து டசன்ட் மேட்டர். யார் நடிக்கிறாங்க அவங்களாலதான் இவங்களாலதான் கிடையாது. தலைவருக்குன்னு ஒரு கெத்து இருக்கு, அதனாலதான் படம் ஓடுது. ஓகே நண்பர்களே, நீங்க ஏதாவது கருத்து சொல்லணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.